வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஆசிர்வதித்தார். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார். தேவன் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை ஆசிர்வதித்தார். நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று தேவனிடம் போராடி வெற்றி பெற்ற யாக்கோபை கர்த்தர் ஆசிர்வதித்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார். கர்த்தரை உண்மையாய் தேடுகிற தேவ பிள்ளைகளையும் அவர்கள் வீட்டையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், இன்றைக்கும் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.